Hello students, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டடி பிளான் லாஸ்ட் 1 வீக் தான் பார்க்க போறோம். பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா ரிவிஷனுமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். இந்த 1 வீக்ல என்ன பண்ணலான்னு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அண்ட் கூடவே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நிறைய பேர் சின்சியரா படிச்சுட்டு இருப்பீங்க, சில பேர்லாம் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. அண்ட் ஆல்ரெடி நிறைய பேர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாமில் ரிவிஷன் எக்ஸாம்லாம் மோஸ்ட்லி எல்லா டாபிக்ஸையும் எல்லா லெசன்ஸுமே கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வாரத்தில் எல்லா நாள்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணலாம். சில பேர் வந்து சில சப்ஜெக்ட்ஸில் 2 மார்க் 3 மார்க்கு மேஜராக படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி எடுத்து நீங்கள் டெய்லியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் கவர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் 2 மார்க் 3 மார்க் அதில் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க் கவர் பண்ணிக்கோங்க. 5 மார்க் எனக்கு படித்தது இன்னும் ஒரு வாட்டி படித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் 5 மார்க் கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது அந்த கொஷின்ஸ் நீங்கள் படித்த கொஷினை நீங்கள் எழுதணும். ஸோ அதுக்கு ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மினிட்ல ரொம்ப எதுவும் புதுசாக படிக்கிற கொஷின்ஸ் அது மாதிரி எடுத்துக்காதீங்க. சில பசங்க இருப்பாங்க, ஸோ இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்கலாம், அட்லீஸ்ட் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் இருக்கிற லெசன்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் நீங்கள் ரொம்பவும் போட்டு பொது கொஷின்ஸாக படிச்சுட்டு வராதிங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைச்சா தான் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ இது 12th மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல பர்சன்டேஜ் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இதே ஞாபகம் வச்சுட்டு தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும், ஃப்யூச்சர் நம்ம இதை நம்பி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 1 மந்த் நீங்கள் உங்கள் எஃபர்ட் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற ரிவார்ட் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழேயுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுவோம். அண்டு எல்லாருமே கேட்குறீங்க ப்ரெசன்டேஷன்லாம் எப்படி பண்ணுறது, பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம். ஆனால் உங்களுக்கு லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸை பொறுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கான வீடியோஸுமே நம்ம இன்னும் 1 or 2 டேஸில் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. அண்ட் கரெக்ஷனுமே எப்படி இருப்பீங்க கேட்பீங்க, பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் நம்ம வாட்ஸ்அப்கான குரூப்புக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.